DPI Tamil News. தருமபுரியில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு போலி ஒத்திகை பயிற்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் தலைமையிலும் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் அம்பிகா முன்னிலையில் நடைபெற்றது. பருவமழை பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களை எப்படி பாதுகாப்பாக மீட்பது, கூட்ட நெரிசலில் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து தத்ரூபமாக ஒத்திகை பயிற்சி பொதுமக்களுக்கு செய்து காண்பித்தனர். பேரிடர் காலங்களில் தீயணைப்புத் துறையினர் 101, 112 என்ற இலவச எண்கள் மூலம் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்தனர். மேலும் பேரிடர் காலங்களில் பொதுமக்களை தீயணைப்பு வீரர்கள் காப்பாற்றக்கூடிய உபகரணங்கள் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது. போலி ஒத்திகை பயிற்சி தத்ரூபமாக தீயணைப்பு வீரர்கள் செய்து காண்பித்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் தீயணைப்பு வீரர்களை வெகுவாக பாராட்டினர். முன்னெச்சரிக்கையோடு தவிர்ப்பது என்பதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பேரிடர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம தயார்படுத்தி கொண்டு அங்கே பொதுமக்களை காப்பது அப்படிங்கிறது தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிற கதை. அதற்கப்புறம் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும், பொருட்சேதாரம் ஏற்படும், பொதுமக்களுக்கு ரொம்ப அசௌகரியங்கள் ஏற்படும். எனவே தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பருவமழையை எதிர்கொள்வதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து மாவட்டங்களிலும் உடனடியாக எல்லா விழிப்புணர்வையும் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் இந்த தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பேரிடர் கால நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், நிவாரண முகாம்கள் அமைப்பது, அதற்கான அலுவலர்கள் நியமிப்பது, தொடர்பு எண்களை ஊடகத்துறையின் மூலமாக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவது, இது அத்தனைக்கும் மேலாக குறிப்பாக பேரிடர் காலங்களில் நம்மளுக்கு உற்ற நண்பனாக விளங்கக்கூடிய இந்த தீயணைப்பு துறை எந்த அளவுக்கு தங்களுடைய உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்கிறது, பயிற்சியோடு இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நம்மளுக்கு தெரியப்படுத்துவதன் மூலம் நம்மளை கண்டிப்பாக அரசு எந்தவித பேரிடரிலிருந்தும் நம்மளை காத்துக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையும் பொதுமக்களுக்கு ஊட்டக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு இன்னைக்கு நம்ம இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தியது. குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.